முத்துப்பேட்டை பகுதியில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் இறால் பண்ணைகளை வழக்கறிஞர் ஆணையர் பிரவீன்ராஜ் தலைமையில் குழுவினர் 2வது நாளாக ஆய்வு செய்தனர். திருவாரூர் மாவட்ட முத்துப்பேட்டை தாலுகாவிற்கு உட்பட்ட தில்லைவிளாகம், உதய மார்த்தாண்டபுரம், தொண்டியக்காடு போன்ற கிராமங்கள் மற்றும் விவசாய நிலங்களில் உள்ள இறால் பண்ணைகளை அகற்றக் கோரி தில்லைவிளாகம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் யோகநாதன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் இறால் வளர்ப்புக்கு பயன்படுத்தப்படும் ரசாயனங்களால் கிராமங்களில் உள்ள நீர்நிலைகள், விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுகிறது என கூறப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பரத சக்கரவர்த்தி இந்த பகுதிகளை ஆய்வு செய்து பதிவு செய்யப்படாமல் செயல்படும் இறால் பண்ணைகளை கண்டறிந்து அவற்றை மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும். உரிம நிபந்தனைகள் மீறப்பட்டது கண்டறியப்பட்டால் அந்த உரிமத்தை ரத்து செய்வது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு பரிந்துரைக்க வேண்டும். இந்த நடவடிக்கைகளை 12 வாரங்களுக்குள் மேற்கொள்ள வேண்டும் என கடந்த ஏப்ரல் மாதம் உத்தரவிட்டிருந்தார். அப்போது மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் உத்தரவின் பேரில் மன்னார்குடி ஆர்டிஓ யோகேஸ்வரன் தலைமையில் குழுவினர் ஆய்வு செய்தனர். பெயரளவில் செய்தது. இதில் திருப்திப்படாத நிலையில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் யோகநாதன் என்பவர் நீதிமன்ற தீர்ப்பினை செயல்படுத்தாத மாவட்ட ஆட்சியருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்தார். அதற்கு 47 சட்டவிரோத இறால் பண்ணைகள் கண்டறியப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கு 300க்கும் மேற்பட்ட சட்டவிரோத இறால் பண்ணைகள் செயல்படுவதாக யோகநாதன் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் காசிநாத பாரதி பதில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதனையடுத்து சட்டவிரோத இறால் பண்ணைகள் முழுமையாக அகற்றப்பட்டு விட்டதா என்பது குறித்து ஆய்வு செய்வதற்காக வழக்கறிஞர் பிரவீன்ராஜ் என்பவரை வழக்கறிஞர் ஆணையராக நியமனம் செய்து நீதிபதி பரத சக்கரவர்த்தி சென்ற வாரம் உத்தரவிட்டிருந்தார். அதன்படி நீதிமன்றம் உத்தரவின் பேரில் வழக்கறிஞர் ஆணையர் பிரவீன்ராஜ் தலைமையில் குழுவினர் நேற்று காலை முதல் இன்று 2வது நாளாக இறால் பண்ணைகள் இருக்கும் பகுதியான இடும்பாவனம், தொண்டியக்காடு, வாடியக்காடு, மேல பெருமழை, தில்லை விளாகம், செங்காங்காடு ஆகிய பகுதிக்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்து சட்டவிரோத இறால் பண்ணைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா, அரசு விதிமுறைகளின்படி முறையாக இறால் பண்ணைகள், மீன் குளங்கள் அமைக்கப்பட்டுள்ளதா, அவைகள் முறையாக பராமரிக்கப்பட்டு வருகிறதா, இதனால் விளை நிலங்களுக்கும் வனப்பகுதிகளுக்கும் பாதிப்பு ஏற்படுகிறதா என பார்வையிட்ட பின்னர் அதன் உரிமையாளர்களிடம் விசாரணை நடத்திய பின்னர் இறால் பண்ணை உரிமம் மற்றும் சான்றுகளை ஆய்வு செய்தார். முழு ஆய்வு முடிந்த நிலையில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என தகவல் தெரிவித்தனர். இந்த ஆய்வின் போது வருவாய்த்துறையினர், காவல்துறையினர், மீன்வளத்துறையினர், வேளாண் துறையினர், வனத்துறையினர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை வட்டம் தில்லைவிளாகத்தின் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர். தில்லைவிளாகத்துக்கு உட்பட்ட பகுதியில் விவசாய நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்து சட்டத்துக்கு புறம்பாக நிறைய இறால் பண்ணைகள் அமைத்து தனிநபர்கள் விவசாயத்தையும் சுற்றுப்புற சூழலையும் குடிநீரையும் இன்னும் சொல்ல போனால் கடற்கரை ஓரத்தில் அமைக்கப்பட்டுள்ள இறால் பண்ணைகளால் கடல் வளம், மீன் வளமும் மீனவர்களுக்கு பாதிப்பாகவும், அலையேத்தி காடுகளுக்கு பாதிப்பாகவும், சுற்றுச்சூழலை பாதிப்பும் ஏற்படுத்தி கொண்டிருந்தது. இதை இந்த ஊர் மக்களின் சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் உயர்திரு வழக்கறிஞர் காசிநாத பாரதி அவர்கள் மூலம் ஒரு பொதுநல வழக்கை தொடர்ந்திருந்தோம். அந்த பொதுநல வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதியரசர் அதை விசாரணை செய்து சட்டத்துக்கு புறம்பான இறால் பண்ணைகளையும் கடலோரத்தில் கடற்கரை ஓர ஒழுங்குமுறை மண்டலத்திற்கு உட்பட்ட பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள இறால் பண்ணைகளையும் அகற்றிட நடவடிக்கை எடுக்குமாறு, அதை ஆய்வு செய்யுமாறும் மீன்வளத்துறைக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் ஆய்வு செய்து உயர்நீதிமன்றத்திற்கு கொடுத்த அறிக்கையில் மொத்தமே 157 இறால் பண்ணைகள் தான் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ளது என்றும், அதில் 47 பண்ணைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு நிறுத்தப்பட்டுள்ளது என்றும் மீன்வளத்துறை மூலமாக உயர்நீதிமன்றத்திற்கு ஒரு பொய்யான அறிக்கையை கொடுத்திருந்தார்கள். நாங்களும் அந்த அறிக்கையில் தவறு இருக்கிறது, அது பொய்யான அறிக்கை. 300க்கும் மேற்பட்ட இறால் பண்ணைகள் சட்டத்துக்கு புறம்பாக திருவாரூர் மாவட்டத்தில் இயங்குகிறது அப்படின்னு சொல்லி ஒரு கண்டெம்ட் பெட்டிஷன் கொடுத்திருந்தோம். அதை விசாரித்த நீதியரசர் அவர்கள் ஒரு பிரவீன்ராஜ் தலைமையில் ஒரு கமிஷன் அமைத்து நேற்றும் இன்றும் ஆய்வு செய்தார்கள். அந்த ஆய்வு செய்த வகையில் அந்த லைசன்ஸ் வைத்திருந்தவர்கள் சரியான ஒரு
இடப்பரப்பை காட்டவில்லை. அதே போல வருவாய்த்துறையும் அந்த குறிப்பிட்ட சர்வேயன் அந்த இடப்பரப்பை சரியாக காமிக்கவில்லை. ஒரு லைசன்ஸை வைத்து பல ஏக்கர் நிலங்களை இதுதான் இந்த லைசன்ஸுக்குள்ள இறால் பண்ணை என்று ஒரு தவறான இதை சொன்னார்கள். எல்லாத்தையும் விசாரித்த கமிஷனும் அதை விசாரித்து கொண்டு உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு தங்களால் இயன்ற அதில் உள்ள தவறுகளை சுட்டிக்காட்டி என்னுடைய அறிக்கையை சமைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே வருகிற 22ஆம் தேதி இந்த கமிஷனால் தாக்கல் செய்யப்படுகிற அறிக்கை தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. அந்த அறிக்கையின் மூலம் இந்த மக்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு நல்ல பிரயோஜனம் கிடைக்கும். அதே போல இந்த பகுதி வாழ்வாதாரம் விவசாயத்தை பாதுகாக்க முடியும். இந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும், குடிநீர் பாதுகாக்கப்படும் என்ற நம்பிக்கை இந்த மக்களுக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கையில் இந்த கமிஷன் இன்று முடிவு பெற்றிருக்கிறது. எங்களுடைய வழக்கறிஞர் காசிநாத பாரதி அவருடைய உதவியாளரும் என்னோடு கூட இருந்து சகல விஷயங்களையும் கவனித்து வந்தார்கள். ஆகவே இந்த அறிக்கை, இந்த உயர்நீதிமன்றத்தின் இந்த கமிஷன், இந்த ஆணையம் ஒரு சிறப்பான முடிவை எடுத்து நீதிமன்றம் ஒரு நல்ல உத்தரவை வெளியிடும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது.